ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களின் உரை இங்கே அரங்கை நிறைக்க காத்திருக்கிறது. வேர்களை தேடி என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்ற காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஐயா அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்ம இதுல சொல்லணும்னா சூரியனுக்கு நம்ம என்ன அறிமுகம் சொல்வது என்று சொல்வதை போல அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம், நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் மதுக்கூர் அருகில் இருக்கக்கூடிய விக்ரமம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தாயாரும் மூத்த அண்ணனும் நிறைய வாசிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்பதாலேயே ஐயா அவர்களுக்கும் வாசிப்பு என்பது சிறு வயது முதலே இயல்பாக அமைந்துவிட்டது. எழுத்து பேச்சு மட்டுமல்லாமல் பாடுவதிலும் ஆர்வமிக்கவர். இது தெரியாம போச்சு எனக்கு, அண்ணனை பாட சொல்லணுமே அப்படின்னு நினைச்சேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறந்த போது நடைபெற்ற இரங்கற்ப அரங்கத்தில் இவரது முதல் கவிதையை அரங்கேற்றி இருக்கிறார். 1983 இளங்கலை படிக்கும் பொழுது புள்ளியில்லா கோலங்கள் என்ற இவருடைய கவிதை தொகுப்பு நூல். அடுத்ததாக 1985 முதுகலை இறுதியாண்டு படிக்கும் வேளையில் அங்கே காய்க்க தெரியாத காகித பூக்கள், தலைப்பே அருமையா இருக்கேன், என்ற கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார். இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, அந்த கல்லூரி நிர்வாகமே பொறுப்பெடுத்து இவருக்கு இந்த நூல்களை வெளியிட உதவி புரிந்திருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை பயணம் என்ற நாடக செயல்பாட்டினை பிரளயன் என்பவர்கள் துவக்கி வைத்தது. அதில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதிலும் பல பயணங்களை மேற்கொண்டு பல நாடகங்களில் நடித்த பெருமைக்குரியவர். 1000க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி பட்டிமன்றங்களிலும் நேரிலும் நடைபெற்ற பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டவர். இன்று பல பட்டிமன்றங்களுக்கு நடுவராக, பேச்சாளராக இன்று ஐயா அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உட்பட 15க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்று இலக்கிய நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார். ஐயா எழுதி வெளிவந்த நூல்கள் புள்ளியில்லா கோலங்கள், காய்க்க தெரியாத காகித பூக்கள், திண்ணை பேச்சு, இடது பக்கம் செல்லவும், விந்தை மனிதர்கள், கையளவு கடல், தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கம். இவ்வளவு பெருமைக்குரிய ஐயா அவர்கள் நம்மிடையே இப்பொழுது உரையாற்ற வருகிறார். வாங்க, தங்களுடைய உரையை கேட்க அவளோடு இருக்கிறோம் ஐயா. வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி, நான் பேசுறது தெளிவா கேக்குதா? அருமையா கேக்குதுங்கண்ணா, அருமையா கேக்குது. கண்டிப்பா. நீங்க எவ்வளவு நிமிடம் பேசணும்னு சொல்லிட்டீங்கன்னா தகுந்த மாதிரி நான் வடிவமைச்சேன். நீங்க 45 நிமிடம் வரை பேசலாங்கண்ணா. நேரம் சரி சரி சரி. நன்றிமா நன்றிமா நன்றிமா. நம்முடைய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திணை அமெரிக்கா அமைப்பும் நடத்துகிற இந்த அற்புதமான தமிழர் திருநாள், உழவர் திருநாள், உழைப்பவர் திருநாள், தமிழ் மறை தந்த வள்ளுவ பேராசானுடைய இந்த திருவிழாவில் நம்முடைய உறவுகளோடு இணைந்து உரையாடுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே நான் பங்கேற்பதற்கு காரணமாக அமைந்த என்னுடைய இனிய இளவல் பெருமரியாதைக்குரிய அன்பு தம்பி இளமாறன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பேரன்புக்குரிய தங்கை கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், துவக்கத்தில் நம்முடைய வள்ளுவன் சொன்னது போல குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவனுடைய வாய்மொழிக்கேற்ப 2 மழலைகள் நம்முடைய குழலும் யாழுமாக நம்முடைய குரலை சொன்னது அழகு. அதிலே முதலிலே குரல் சொன்ன அந்த குழந்தை நன்றி சொல்வதா வணக்கம் சொல்வதா என்று தடுமாறியதையும் கூட தங்கை ஆனந்தி அழகாக சமாளித்தார். இங்கே தமிழ்நாட்டிலே கூட முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதா தேசிய கீதம் பாடுவதா என்று உயர் பொறுப்பிலே உள்ளவர்கள் கூட உள்ளடி வேலை செய்கிற பொழுது தமிழே என்றும் தலையாயது என்று அந்த குழந்தை நன்றி வணக்கம் என்று 2ஐயும் சொன்னது. இங்கே 3 கருத்துரையாளர்கள் மரியாதைக்குரிய கீழடி குறித்து நம்முடைய நியூ ஜெர்சியிலே இருந்து திருமிகு மகேந்திரவர்மன் சம்பத் அவர்கள், அதே போல தமிழினுடைய தொன்மை தொடர்ச்சி என்கிற தலைப்பிட கலிபோர்னியாவில இருந்து
அன்பிற்கினிய தங்கை கவிதா நடராஜன் அவர்கள், அதே போல டெக்சாஸிலே இருந்து தமிழர் பண்பாடு குறித்து மொழி ஈகையர் தினத்தின் முன்னோட்டமாக உரையாற்றி இருக்கிற அருமை சகோதரர் சரவணகுமார் அவர்கள், இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிற நம்முடைய தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த திணை என்கிற இந்த திண்ணை நான் ஏற்கனவே அமர்ந்து உரையாடிய ஒரு இடம்தான். அதிலே அழகாக சொன்னது போல, இங்கே நாளை மொழி ஈகையர், அது உங்களுக்கு இன்றுதான் அந்த 25 என்பது இங்கே மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்வாக இங்கே தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்படுகிறது. தங்களுடைய சந்தன தேகத்தை செந்தனலுக்கு தின்ன கொடுத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு உங்களோடு இணைந்து நானும் மௌனத்தை மட்டுமல்ல ஒரு பெரும் குரலால் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய 3 நம்முடைய சகோதர சகோதரிகளும் அற்புதமாக பேசினார்கள். அதிலும் மகேந்திரவர்மன் முடிக்கிற பொழுது அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். நம்முடைய வைகையை முந்த வந்தே பாரத் வந்துவிட்டது. வந்தே பாரத் விரைவாக செல்வதிலே நமக்கொன்றும் அட்டி இல்லை, ஆட்சேபனை இல்லை. ஆனால் வந்தே பாரத் ரயில் வேகமாக ஓட வேண்டும் என்பதற்காகவே வைகையினுடைய வேகத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இது 2 ரயில்களின் கதை அல்ல, 2 நதிகளின் கதை, 2 நாகரிகத்தின் கதை, 2 பண்பாட்டின் கதை என்பதை மட்டும் நீங்கள் வேறொரு மண்ணிலே இருப்பதால் அளவோடு அரசியல் பேச வேண்டும் என்கிற வரையறைக்குள்ளே நின்று நீங்கள் வந்தே பாரத்தை எவ்வளவு வேகமாக இயக்கினாலும் வைகையினுடைய தொன்மையை தொடர்ச்சியை தொட்டுவிட முடியாது என்பதுதான் நாம் அடக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தி. அதே போல அன்பிற்கினிய சகோதரி கவிதா நடராஜன் அவர்கள் தொன்மையையும் தொடர்ச்சியையும் மிக அழகாக சொன்னார்கள். தொல்காப்பியத்திலே இருந்து இன்றைக்கு இருக்கிற அது எந்த அளவுக்கு இந்த எண்மத்தோடு டிஜிட்டலோடு தமிழ் இணங்கி போகிறது என்பதை அற்புதமாக சொன்னார்கள். நிறைவாக பேசிய சரவணகுமார் அவர்கள் அந்த மொழிப்போர் தியாகிகளினுடைய அந்த வரலாற்றை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் பெயரை சூட்ட வேண்டும். வாழ்வது எந்த நிலத்திலே என்றாலும் நம்முடைய தமிழினுடைய பெயர்களிலே சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இயன்றவரை வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ முயல்கிறவர். அந்த வகையில என்னுடைய முதல் மகன் இங்கே ஒரு MD பொது மருத்துவம் படித்துவிட்டு இங்கே ஒரு அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார். இடஒதுக்கீடும் இல்லை என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் ஒரு மருத்துவர் வந்திருப்பது என்பது சாத்தியமல்ல. இன்றைக்கு அவர் முதுநிலை மருத்துவம் படித்துவிட்டு அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார். அவருடைய இணையரும் ஒரு மருத்துவர். அவர்களுக்கு பிறந்த முதல் மகனுக்கு, ஒரு மகன்தான் அவர்களுக்கு நான் ஆதிரன் என்கிற தமிழ் பெயரை அவர்களோடு ஒப்புதலோடு சூட்டி இருக்கிறேன். என்னுடைய 2வது மகனுடைய பெயர் தமிழ் அமுதன். அவர் பாண்டிச்சேரியில நீதிபதியாக பணியாற்றுகிறார். அவருடைய மகளுக்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயர் ஆதிரை என்பது. ஆதிரனும் ஆதிரையும் எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தவழ்கிறார்கள். இயன்றவரை நாமும் தமிழ் பெயர்களையே சூட்ட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக என் தமிழ் உறவுகள் முன்னால் நான் வைக்கிறேன். இங்கே அற்புதமாக 3 பேருமே சொன்னார்கள். இந்த பொங்கல் திருநாள் என்பது ஒரு மரியாதைக்குரிய அறிஞர் தோ பரமசிவம் சொல்வார், பண்பாட்டு அசைவுகள் என்கிற நூலிலே பொங்கலுக்கு மட்டும் தீட்டு கிடையாது என்றார். எல்லா விழாக்களும் ஏதோ ஒரு மதம் சார்ந்து ஒரு இடம் சார்ந்து பல்வேறு விழாக்கள் இருக்கிறது. அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் நம்முடைய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற இந்த தை திருநாளுக்கு தீட்டு இல்லை என்பார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஊரிலே ஒரு துக்கமான காரியம் நடந்துவிட்டால் கூட உடனடியாக அந்த இறுதி நிகழ்வுகளை, இறுதி மரியாதையை செய்துவிட்டு அன்றே பொங்கலை கொண்டாடலாம். அதுதான் ஒரு உழைக்கிற மக்களினுடைய விழா என்று. இங்கே சில தர்மங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உழவு செய்வதே பாவம் என்று சொல்கிறார். ஒரு சில ஜாதியின் பெயர்களை சொல்லி அவர்கள் எல்லாம் உழவே செய்யக்கூடாது. ஏனென்றால் கலப்பை மண்ணிலே படுகிற பொழுது சில உயிர்கள் அழிந்து போகும்
என்று அவர்கள் உழவில் இருந்து ஒரு பெரும்பகுதி மக்களை தடுக்கிற பொழுது நம்முடைய வள்ளுவ பேராசான் தான் சொல்லுகிறார், உழன்றும் உழவே தலை. இன்னும் அழகாக வள்ளுவன் சொல்லுவான், இந்த உலகத்திலே யார் பெரியவர்கள் என்று கேட்டால் சாமியார்களை, துறவிகளை சொல்வார்கள். வள்ளுவன் ஒரே அடியிலே அடித்து நொறுக்குகிறான். என்னவென்றால், இந்த உலகத்திலே உழைக்கிற உழவர்கள் மட்டும் நாங்கள் இனிமேல் உழைக்க மாட்டோம் என்று கைகளை மடக்கி கொண்டால், துறவிகள் சாமியார்கள் கூட சோற்றுக்கு துந்தனாத்தான் போட வேண்டும், அவர்களும் பசியால் தான் வாட வேண்டும். இந்த மண்ணிலே துறவிகளை விட உழவர்கள் தான் பெரியவர்கள், உழவினார் கைமடங்கின் இல்லை என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் பேசுவார். மற்றவர்கள் எல்லாம் வானுலகத்திலே ஒரு அமுதம் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் வள்ளுவன் சொல்கிறான், அமுதம் என்பது வானிலே இல்லை, வானிலே இருந்து மண்ணுக்கு இறங்குகிற மழைதான் இந்த மண்ணுயிர்க்கெல்லாம் அமுதம் என்கிறான் வள்ளுவன். அமுதத்தை, இல்லாத அமுதத்தை பார்க்கடலிலே கடைகிற இனம் அல்ல தமிழினம். மண்ணை, மழையை தான் நம்முடைய தமிழ் மரபு அமுதம் என்கிறது. நண்பர்களே, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய கன்னியாகுமரியில ஒரு அற்புதமான 133 அடியில வள்ளுவருக்கு ஒரு சிலை அமைத்திருக்கிறார். அதனுடைய பொன்விழா நடந்த பொழுது நம்முடைய முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டவர்களின் தலைமையிலே நானும் உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பினை பெற்றேன். இங்கே வள்ளுவருக்கு பல பேர் சாயம் அடிக்கிற முயல்கிற காலம் அது. நான் அந்த மேடையிலே சொன்னேன், எங்கள் வள்ளுவனுக்கு யாரும் எந்த சாயத்தையும் பூச முடியாது. வள்ளுவனுக்கு பிடித்த ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான். அந்த சாயத்தை ஒருபோதும் எங்கள் வள்ளுவன் இழந்துவிட மாட்டான் என்று சொன்னேன். இங்கே தமிழினுடைய கீழடி அற்புதமாக ஐயா மகேந்திரவர்மன் சொன்னார். நான் கீழடியின் காலடியிலே தான் குடியிருக்கிறேன். நான் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் கீழடியிலே போய் விழுந்து விடுவது வழக்கம். இந்த உரையை கேட்க இருக்கிற என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு நான் கைகூப்பி வைக்கிற வேண்டுகோள், நீங்கள் தாய் மண்ணுக்கு, தாயகத்துக்கு வருகிற பொழுது உங்கள் தாயை, உற்றார் உறவினர்களை எல்லோரையும் பார்ப்பது எப்படி முக்கியமோ அதுபோல கீழடிக்கு வாருங்கள், கீழடி அருங்காட்சியகத்தை பாருங்கள். திருநெல்வேலிக்கு செல்லுங்கள், சமீபத்திலே தமிழக அரசு துவங்கி இருக்கிற அந்த பொருணை அருங்காட்சியகத்தை பார்ப்பீர்கள். அப்படியெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் பிழைப்பதற்காக மறுபடியும் அமெரிக்கா செல்கிற பொழுது கொஞ்சம் திமிரோடும் ஞான செருக்கோடும் செல்வீர்கள். நான் ஒரு 5000 ஆண்டுக்கும் மேலான தொடர்ச்சியின் காவலன், தொடர்ச்சியின் மகன், தொடர்ச்சியின் புதல்வன் என்கிற பெருமிதத்தோடு நீங்கள் அடுத்த முறை ஆகாய விமானம் சொன்னார்கள். 2 பெயர்களை கீழடி குறித்து பேசுகிற பொழுது சொன்னார். ஒருவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், இன்னொருவர் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் இருவருமே என்னுடைய நெருங்கிய தோழர்கள், சகாக்கள், அறிஞர்கள். ஒருமுறை நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்தான் தமிழிலே முதன்முறையாக IAS தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு தமிழாய்ந்த தமிழறிஞர். அவர் ஒரே சொன்னார், மனித நாகரிகம் என்பது கைகளால் எழுதப்படவில்லை, அது கால்களால் எழுதப்படுகிறது என்று சொன்னார். ஏனென்றால் சிந்து சமவெளியில இருந்து இடம்பெயர்ந்து இங்கே வைகை நதிக்கரையில் வந்து குடியேறி இருக்கலாம். அதனுடைய எல்லா சான்றுகளும், ஏனென்றால் அதுவரை நாம் சங்க இலக்கியத்தை தான் எடுத்து எங்கள் தமிழ், எங்கள் தமிழர்கள், எங்கள் நாகரிகம், எங்கள் பண்பாடு என்று சொன்ன பொழுது இவையெல்லாம் வெறும் செய்யுள் தானே, கவிதை தானே, கற்பனை தானே என்று சொன்னார்கள். ஆனால் கீழடியையும், நம்முடைய சிவகலையையும், நம்முடைய ஆதிச்சநல்லூரையும், கொடுமணலையும், அழகன்குளத்தையும் தோண்ட தோண்ட மெட்டீரியல் எவிடன்ஸ் என்று சொல்கிறார்களே, அந்த பொருண்மை சான்றுகள் வந்து கொண்டே இருக்கு. ஐயா அழகாக சொன்னார். அவர்கள் மூல வைகை என்று சொல்லப்படுகிற அங்கே இருந்து துவங்கி அழகன்குளம் வரை ஏராளமான இடங்களை, இந்த தொல்லியல் ஆய்வுகளை நடத்துவதற்காக 1000க்கும் மேற்பட்ட இடங்களை நாங்கள் குறித்து வைத்திருந்தோம். ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து அனுமதி பெற்று அந்த இடங்களுக்கு போவதற்கு முன்னாலேயே பல இடங்களில கட்டுமானங்கள் வந்து விட்டன. அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வீடுகள் வந்து விட்டன, ரியல் எஸ்டேட்டுகளாக மாற்றப்பட்டு விட்டன, நில வணிகங்களாக மாற்றப்பட்ட பிறகு எங்களால் அதை செய்ய முடியவில்லை. எப்படி கீழடி தப்பித்தது என்றால், அங்கே தென்னந்தோப்புகள் இருந்தன. அந்த தென்னந்தோப்புகளை உடனடியாக யாரும் அடிக்காததால் தான் கீழடி நமக்கு கிடைத்தது. அவர் ஐயா அழகாக சொன்னார், வேதனையோடு சொன்னார்,
20 ஆண்டு கால தென்னை மரம் தான் 2500 ஆண்டு கால தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்துக் கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு மதுரையிலே ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசுகிற பொழுது சொன்னார், கீழடியிலே தோண்டப்பட்டிருப்பது 20% தான். இன்னும் 80% அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டால் உலகின் பிரம்மாண்டமான ஒரு அகழ்வாய்வு முடிவை இங்கிருந்து நாம் சொல்ல முடியும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த 80% எப்பொழுது தோண்டி எடுக்கப்படும் என்று தெரியவில்லை. உண்மையிலேயே அந்த கீழடி தமிழர்களுடைய தாய்மொழி என்று சொல்வது எல்லா வகையிலும் பொருத்தமானது. இங்கே அழகாக சொன்னார் ஐயா, அங்கே கிடைக்கிற கருப்பும் சிவப்பும் கிடைந்த மண் பானை ஓடுகளில என்னவெல்லாம் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது கூட நம்முடைய பெண்களுக்கு சீர் கொடுக்கிற பொழுது வெண்கல பாத்திரங்களில பெயரை அடித்துக் கொடுப்பார்கள். அந்த பெண்கள் அதிலே பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது உணர்த்துகிற பொருள் என்னவென்றால், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்களுடைய ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என் மூதாய்க்கு படிக்க தெரியும், அவள் எழுத்தறிவு பெற்றவள் என்று பொருள். அதே நேரத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை. கடைசியில பேசுகிற சகோதரர் சொன்னது போல எந்த ஒரு மொழியும் திணிக்கப்படுவதை நாம் எதிர்க்கிறோமே தவிர எல்லா மொழியும் நம்முடைய நேசத்துக்குரியவைதான். ஆனால் அவர் சொன்னார், தமிழ் எங்கள் தாய்மொழி என்று நாம் உறுதியோடு சொல்கிறோம், உரிமையோடு சொல்கிறோம், பெருமையோடு சொல்கிறோம். ஆனால் வடமொழி என்று சொல்லப்படுகிற அந்த மொழி யாருக்குமே தாய்மொழியாக இருக்க முடியாது என்று சொன்னார். இங்கே என்னுடைய சகோதரி ஆனந்தி பேசுகிறார், இங்கே என்னுடைய சகோதரி கவிதா பேசுகிறார். இங்கு இருந்து நெஞ்சு விம்முகிறது. அந்த நிலத்திலே போய் நின்று என் தமிழ் நிலத்தின் சகோதரிகள் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். தங்கள் வேர்களை அவர்கள் இழந்து விடவில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், வடமொழி யாருக்குமே தாய்மொழியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த மொழியை பெண்கள் படிப்பதே ஒரு காலத்தில் பெரும் பாவம் என்று தடை செய்யப்பட்டிருந்தது. ஏன் ஒரு மொழியை தாய்மொழி என்று சொல்கிறோம் என்றால், நாம் தாயின் கருவறையில் கற்பத்தில் கருவாக இருந்த பொழுதே நாம் கேட்ட முதல் மொழி தமிழ் மொழி என்பதால் தான் அதை தாய்மொழி என்கிறோம். ஆனால் ஒரு பெண் பேச தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழியை அந்த எந்த ஒரு குழந்தையும் கருவிலே கேட்டிருக்க முடியாது அல்லவா? எனவேதான் அதை நாம் தாய்மொழி என்று சொல்ல முடியாது என்று நான் சொல்லவில்லை, மிகப்பெரிய அறிஞரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். நீங்கள் தாய்மொழி பற்று என்பது சாதாரணமானதல்ல. வேர்களை தேடி என்கிற தலைப்பை திணை தந்திருப்பது ஒரு உண்மையிலேயே அற்புதமானது. ஏனென்றால் திணை என்கிற வார்த்தை நிலத்தையும் பொழுதையும் வைத்துத்தான் தமிழர்கள் திணை என்கிற ஒழுக்கத்தை வகுத்திருக்கிறார்கள். இங்கு ஐவகை நிலத்திற்கும் அதற்கென்று பாடுபொருள் உண்டு, மலர் உண்டு, அதற்கென்று ஒழுக்கமும் உண்டு. நாம் இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஒன்று சொல்லுவோம், முடிச்சவிக்கு மொள்ளமாரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு அறிஞரிடம் சொன்னார், இந்த முடிச்சவிக்குங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கம் தேவையில்லை. பிக் பாக்கெட் அடிக்கிறவன் திருடன்னு அர்த்தம், கல்வன்னு அர்த்தம். ஆனால் அந்த முல்லை மாறிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொன்னார். அதையும் நாம் சிந்திக்கலாம், ஏற்க வேண்டும் என்று நான் யாரையும் எப்போதும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்றாருன்னா, முல்லை திணை என்பது காடு சார்ந்தது, முல்லை திணைக்குரிய ஒழுக்கம் என்பது காத்திருப்பது. காதலன் காதலி ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும், அவன் பொருள் வழி பிரிந்திருக்க கூடும். ஏன் முல்லை மாறி என்று சொல்கிறோம் என்று சொன்னால், முல்லை திணையில் இருந்து மாறியவனைத்தான் முள்ளமாரி என்று சொல்லப்பட்டதுதான் இந்த காலத்திலே முள்ளமாரி என்று மாறிவிட்டது என்று அவர் சொன்னார். சோவியத் நாட்டினுடைய கவிஞன் ரசூல் கம்சதேவ் சொன்னான், என்னுடைய தாய்மொழி நாளைக்கு இறந்து போகுமையானால் நான் இன்றைக்கே இறந்து போவேன் என்றார். அதே கவிஞன் தான் சொன்னான், நான் இறந்து கிடந்தேன், என்னுடைய தாய்மொழியை யாரோ பேசிக் கொண்டு போனார்கள், நான் உயிர்த்து எழுந்தேன் என்று அதே ரசூல் கம்சதேவ் தான் சொன்னார்கள். இங்கே வேர்களை தேடி என்று சொல்கிற பொழுது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன ஒரு வரி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அவர் என்ன சொன்னார் என்றால், வேலிக்கு வெளியே நீளும் கிளைகளை வெட்டும் என் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய் என்று கேட்டார். இந்த கவிதை கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தொகுதியிலே இருக்கிறது. இங்கே உலகம் முழுவதும் விரிந்து பறந்து இருக்கிற தமிழ் கிளைகளை சில பேர் வெட்ட முயல்கிறார்கள். ஆனால் அந்த முட்டாள்கள் அறிய மாட்டார்கள், எங்களுடைய செழுமையும் வளமையும் உண்மையும் எங்களுடைய கிளைகளிலே இல்லை, பூமியிலே ஆழ பதிந்து கிடக்கிற வேர்களில் இருக்கிறது. என் தமிழ் உறவுகள் இங்கே ஐவகை நிலத்திலே இருந்தும் இங்கே தமிழ் நிலத்திலே அவர்களுடைய கிளைகள் இங்கே கலிபோர்னியாவில் இருக்கலாம், டெக்சாஸில் இருக்கலாம். ஆனால்
எங்கள் வேர்கள் தமிழ் நிலத்திலேதான், இந்த ஐவகை நிலத்திலேதான் எங்கள் வேர்கள் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற முதுமொழிக்கேற்பம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த எங்களுடைய கணியன் பூங்குன்றனாருடைய கருத்தை நெஞ்சிலே ஏந்தி அயல் தேசத்திற்கு பிழைக்கப் போகிற எம் தமிழ் உறவுகள் கடவுச்சீட்டை மட்டும் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. மாறாக பொங்குகிற தமிழ் உணர்வையும் அவர்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அன்பிற்கினிய உறவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு நிலத்திலே இருந்து செடியை நாம் அகற்றுகிற பொழுது என்ன செய்வோம்? பொதுவாக அந்த நிலத்தின் மண்ணையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய்தான் வேறொரு நிலத்தில் வைப்போம். ஏனென்றால் அந்த வேர் மண்ணை எரியும். பற்றி அன்பு சகோதரி கவிதா அவர்கள் பேசுகிற போது, ஒரு நிமிடம் கொஞ்சம் தாங்க, திருப்பிக்கலாம். ஒரு நிமிடம் வந்துருச்சுங்கண்ணா, தொடரும். ஆமா, ஆனந்தி கேக்குதா? கேக்குதுங்கண்ணா. மன்னிக்கலாம், இடையில நம்முடைய வேல்பாரி வெங்கடேசன் தான் அழைப்புல வந்தாரு. நினைச்சேன், பரவாயில்ல, தொடருங்க. என்னுடைய அமெரிக்க உறவுகளோட அதையும், ஏன்னா வேல்பாரி குறித்து தான் முதல்ல பேசினாரு, அவரே லைன்ல விட்டார். எல்லா வேர்கள் எல்லாம் உன்னோடு ஒன்று இணைந்துதான் இருக்கிறது. இங்கே அவர் சொல்கிற பொழுது சொன்னார், இங்கே தொல்காப்பியம் மட்டுமல்ல, இந்த தமிழ் எவ்வளவு ஒரு இயற்கையோடு இயைந்த மொழி, இணைந்த மொழி, இசைந்த மொழி. இந்த பொங்கல் திருவிழாவே இயற்கைக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான உறவை சொல்வதுதான். நீங்கள் இன்றைக்கு 5 கண்டங்களிலும் எம் தமிழ் உறவுகள் பரவி கிடக்கிறார்கள். ஆனால் எங்கேயாவது தன் உடன் உழைத்த கால்நடையை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிற ஒரு விழாவை வேறெந்த தேசிய இனமும் சிந்தித்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கல்ச்சர் என்கிற தலைப்பிலே ஐயா சரவணகுமார் பேசுகிற பொழுது, அக்ரிகல்ச்சர் என்பதே கூட மண்ணை பண்படுத்துவதால் அது அக்ரிகல்ச்சர், மனதை பண்படுத்துவதால் அதை கல்ச்சர் என்றுதான் சொல்கிறார்கள். நம்முடைய பண்பாடு என்பது 2500களாக பண்படுத்தப்பட்ட ஒரு பண்பாடாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், மொழியா கடவுளா என்று வந்தால் தமிழர்கள் மொழியைத்தான் முதலிலே வைப்பார்கள். இதற்கு நான் ஒன்னும் சங்க இலக்கியத்திலிருந்தெல்லாம் சான்று தேட வேண்டியதில்லை. 2 செய்தியை சொல்கிறேன். நாம் அனைவரும் திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம். AP நாகராஜன் என்கிற அற்புதமான இயக்குனர் எடுத்த ஒரு மிகச்சிறந்த படம். இன்னைக்கும் கூட பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதில் ஒரு காட்சி வரும். நான் அந்த படத்தின் முழு கதையையும் சொல்லவில்லை. ஏனென்றால் என் தங்கையிடம் நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசலாம் என்று. ஏனென்றால் அங்கு நிலமும் பொழுதும் வேறு, இங்கே நிலமும் பொழுதும் வேறு. நீங்கள் அங்கே பாருங்க, உலகத்தின் இன்னொரு கோடியிலிருந்து என்னுடைய உறவுகள் என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கீழடியின் காலடியில் நின்று கொண்டு பேசுகிறேன். அறிவியலும் தொழில்நுட்பம் மட்டுமா நம்மை இணைக்கிறது? இல்லை, நமக்குள் இருக்கிற தமிழ் குருதி நம்மை இணைக்கிறது. தமிழர் என்ற உணர்வு நம்மை இணைக்கிறது. 5000 ஆண்டு காலத்து வேர்கள் தான் உங்களுடைய இரத்த நாளங்களிலும் என்னுடைய இரத்த நாளத்திலும் ஓடுவதால் தான் நாம் இணைந்திருக்கிறோம். இது வெறும் சாதாரண அறிவியல் தொழில்நுட்ப தொடர்பு அல்ல. இதற்கு ஒரு தொன்மை இருக்கிறது, இதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அந்த திருவிளையாடல் படத்தில அந்த நம்முடைய முருகப்பெருமான் என்ன செய்வார்னு சொன்னா, அவங்க தாய் தந்தை அந்த கதைக்குள்ள நான் போகிறேன், எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அதாவது அந்த நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வர, அது விநாயக பெருமானுக்கா முருகப்பெருமானுக்கா என்கிற பிரச்சனை வர, உடனே ஒரு போட்டி நடத்துகிறார்கள். நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் மயிலேறி உலகை சுற்றி வருகிறார். அவர்தான் முருகன் ஏன் மயிலேறி உலகை சுற்றினார்னா, உலகத்தையே சுத்துங்க, உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து எதையும் சாதிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் முருகன் ஏறிய மயிலில எம் தமிழ் உறவுகள் ஏறி சென்று கொண்டே இருக்கிறார், உலகத்தை வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது சில பேர் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து நம்மை குழப்பி காரியத்தை சாதிக்க நினைக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் தான் பெரியவர்கள் என்கிறார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகன் உலகத்தை வளம் வருகிறார். வளம் வந்த பிறகு பார்க்கிறார், பழத்தை விநாயக பெருமான் சாப்பிட்டு விடுகிறார். உடனே முருகன் கோபித்துக் கொண்டு நம்முடைய பழனி மலை மீது ஆண்டி கோலத்திலே சென்று விடுகிறார். யார் சமாதானத்துக்கு போனதாக நம்முடைய கதைகள் சொல்கிறது? ஔவை பெருமாட்டி. ஔவை என்றால்
தமிழ் காலத்திலே கிட்டத்தட்ட 3-4 ஔவைகள் இருக்கிறார்கள். சங்க காலத்து ஔவை வேறு, புராண காலத்து ஔவை வேறு. 2 ஔவையையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கூகுள் ஆண்டவரை கேட்டால் கூட ஔவையின் வரலாற்றை சொல்லுவார். அதுக்குள்ள நான் போகல. இப்ப நான் பேசுவது புராண காலத்து ஔவை. அந்த ஔவை முருகன்கிட்ட போய், முருகா, குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், வா முருகா என்று அழைக்கிற பொழுது முருகன் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நம்முடைய கவியரசு கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருப்பார். பழம் நீ அப்பா, ஞானம் பழம் நீ அப்பா என்று துவங்குகிற அந்த பாடலில் என்ன சொல்வார்? ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத முருகனானி, சேருவது இனம், மாறுவது மனம், தெரியாத சிறுவனானி, பேசுவது யார்? ஒரு மானுட பெண். கேட்பது யார்? கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகன். ஆத்திச்சூடியை முருகனுக்கு நினைவுபடுத்துகிறார். முருகா, நான் தானே ஆத்திச்சூடி எழுதினேன். அதில் என்ன சொன்னேன்? முதலுக்கு அறம் செய்ய விரும்பு என்றேன், ஆறுவது சினம் என்றேன். ஆறுவது சினம், அதை நான் சொன்னேன், ஔவை சொல்லல. ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி, மாறுவது மனம், சேருவது இனம், கூட்டி நான் சேர்த்துக் கொள்வார், கூட்டி செல்வேன், என்னுடன் ஓடிவாணி என்று சொல்லுகிற அந்த பாடலிலே ஒருவரி அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் சொல்லி இருப்பார். உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. முருகா, நீ இப்படி பிடிவாதம் பிடிப்பது சரியல்ல. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவைக்கு உரிமை இல்லை. ஆனால் என்னுடைய தமிழுக்கு நீ செய்வது தவறு என்று சொல்கிற உரிமை உண்டு என்று கண்ணதாசன் ஔவை சொன்னதாக எழுதியிருப்பார். அதே பாடலிலே இன்னொரு பாடல் வரும். அது மதுரைக்கு ஒரு பெரிய ஆணவம் மிக்க வடமாநில புலவர் ஒரு வருவார், கேமநாத பாகதவர். அவர் இந்த பாண்டி நாட்டிலே என்னுடைய பாட்டுக்கு நிகரான பாட்டு உண்டா, ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு எல்லாம் கேட்பார். அதுல கூட ஒரு செய்தி உண்டுங்க. அது இந்த ஒரு நாள் போதுமாங்கிற பாட்டை யார் பாடியிருப்பார்னா மிகப்பெரிய இசை அறிஞர் பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பார். அந்த பாடல முதல்ல ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவைத்தான் பாடும்படி சொன்னாங்களாம். அந்த கதையை கேட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பின்னால பாடுவார்ல, அதாவது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்று சிவபெருமான் பாடுவது போல அந்த பாடல் இருக்கும். என்னுடைய பாடலை இன்னொருவருடைய பாடல் தோற்கடிப்பது போல இருப்பதால் இந்த பாடலை நான் பாட மாட்டேன் அப்படி என்று சீராளி ஐயா சொல்லிட்டாங்களாம். நான் பாலமுரளி கிருஷ்ணன் ஐயா ஒத்துக்கிட்டாராம். ஏன் என்ன சொன்னாங்களா, என்னுடைய பாடலை தோற்கடிப்பதற்கு கூட அந்த ஆண்டவனே இறங்கி வர வேண்டும் என்று தானே கதை சொல்கிறது. எனவே இன்னொரு நாள் போதுமா என்கிற பாடலை நான் பாடுகிறேன் என்று சொன்னாங்க. இதுல அந்த ஒரு சீக்வன்ஸ்ல 4 பாட்டு வருங்க. ஒண்ணு 5 பாட்டு வருங்க. எவ்வளவு வருங்க? திருவிளையாடல் படத்துல ஒரே ஒரு கதைக்கு பாக்கா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம் அப்படிங்கிற பாட்டு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படிங்கிற பாட்டு, இன்னொரு நாள் போதுமா அப்படிங்கிற பாட்டு, இன்னொரு அற்புதமான பாட்டு நம்முடைய மரியாதைக்குரிய சோழவன் தான் டி.ஆர். மகாலிங்கம் ஐயா பாடிய பாட்டு. என்ன பாட்டு? இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. அடுத்தடுத்து பாட்டு வருங்க. ஆனா ஒரு பாட்டு கூட அவ்வளவு ஏங்க அடுத்தடுத்து பாட்டுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்னொன்னும் ஒரு தேனாக கல்கண்டாக இருக்கும். நான் சொல்ல வந்தது அது இல்ல. அதுல ஒரு வரி வருங்க, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கு இல்லையோ அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்? தாய்க்கொடு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கு இல்லையோ அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, தமிழ்தான் சிவனுக்கும் கடவுள், தாய் தமிழ் அதனுடைய மகன் கடவுள் என்றெல்லாம் நம்முடைய தமிழர்கள் இன்று நேற்றல்ல. இது ஏதோ ஒரு போலி பெருமிதம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சங்க இலக்கியத்திலே எவ்வாறு இந்த இயற்கையை நேசித்திருக்கிறார். ஒரு காதலன் காதலியை பார்க்க தேரேறி போகிறார். காதலியை பார்க்க போகிற ஆர்வத்திலே தேரை வேகமாக செலுத்தி என்கிறார். புறவிகள் விரைந்து பாய்கிற பொழுது அதில் இருக்கிற மணிகள் எல்லாம் இசைக்கின்றன. காதலன் திடீரென்ற தேரோட்டியை சொல்கிறான், அந்த தேர்காலில் இருக்கிற மணியினுடைய நாக்கை கட்டிவிடு. ஏன் அப்படின்னு கேட்கிறான். நாம் இரவில் போகிறோம், இங்கே சில் வண்டுகள் எல்லாம் காதல் செய்கின்றன, பல சிற்றுயிர்கள் எல்லாம் காதல் செய்கின்றன. நம்முடைய மணியோசை அவர்களுடைய காதலை கெடுத்து விடக்கூடாது. நான் என் காதலியை பார்க்க போகிற ஆர்வத்தில் இந்த காட்டு உயிரிகளினுடைய காதலை கெடுத்து விடக்கூடாது என்று அப்படி நுட்பமாக சிந்தித்த ஒரு இனம் இல்லையா நம்முடைய தமிழினம்? இங்கே இருக்கிற நீங்க அற்புதமான ஒரு யாதும் ஊரை யாவரும் கேள்வி திரும்ப திரும்ப சொல்றவங்க உண்மை.
அதுல ஒரு வரி வருதுங்க, பெரியோரை வியத்தலும் இளனே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. யாரையாவது பெரிய மனுஷன் அப்படின்னு பார்த்து வியக்கிறதும் கிடையாது, இவர்கள் சிறியவர்கள் என்று யாரையும் இகழவும் கூடாது என்கிற ஒரு அறம் பேசிய மொழி அல்லவா தமிழ். இங்க இங்கே மொழிப்போர் தியாகிகளை பற்றிய ரொம்ப அற்புதமாக உணர்ச்சி பூர்வமாக சகோதரர் நினைவு கூர்ந்தார். நீங்க நம்ம எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. ரொம்ப எளிதாக நீங்க பாருங்க, நீங்க அமெரிக்காவில் போனா அங்க ஆங்கிலம். நீங்க இந்த நேரத்தில் நினைச்சு பாக்குறது, இருமொழி கொள்கையை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் என் தமிழ் உறவுகள் இன்றைக்கு அமெரிக்காவில இவ்வளவு வசதியாக இருக்க முடியுமா? ஒருவேளை இவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இருப்பது போல நிலைமை இருந்தால் அந்த ஆங்கிலத்தையே அகற்றிவிட பெரிய முயற்சி செய்தார். இந்த இடத்திலேதான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டவர்கள் ஆங்கிலத்தும் இருக்க வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய போராட்டம். பராசக்தி படத்தையும் பாருங்கள், அதுவே மொழிப்போர் வரலாற்றின் முழுமையான பகுதி இல்லை என்றாலும் கூட அது அடுத்தடுத்த வரலாற்றை நோக்கி செல்வதற்கு ஒரு அரணாக அமையும். எனக்கு ஒரு பெருமை என்னவென்றால், அந்த மொழிப்போரிலே தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட ஒருவரில் சாரங்கபாணி ஒருவர், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஏவிசி கல்லூரி என்று சொல்லப்படுகிற அன்பநாதபுரம் வகையறா அறத்துறை கல்லூரியிலே தான் நான் 5 ஆண்டுகள் பொருளாதாரம் படித்தேன். இந்த சாரங்கபாணிக்கு அங்கே சிலை இருக்கிறது, ராஜேந்திரனுக்கு சிலை இருக்கிறது. அவர்களெல்லாம் வெறும் சிலை அல்ல. இந்த தமிழ்நாட்டில் தமிழை விட்டு விடாதீர்கள் என் உறவுகளே, நாங்கள் உங்களை நம்பித்தான் எங்கள் உயிரை விட்டோம், நமக்கெல்லாம் உயிராக இருக்கிற தமிழை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அந்த சிலைகள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வேர் என்பதை இழந்து விட்டால் நம்முடைய விலாசத்தை இழந்து விடுவோம். மொழி என்பதை சில பேர், அது ஒரு கருவிதானே, எந்த மொழியிலே பேசினால் என்ன என்று. எத்தனை பால் அருந்தினாலும் கூட முதலிலே நாம் நாவில் படுவது தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை விட 1000 மடங்கு மேலானது நம்முடைய தமிழ்ப்பால். நாம் யாரையும் எதிரிகளாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த கைகளை விரித்து பறத்து இந்த உலகத்தையே அளக்க துடிகிற ஒரு இனமா யாரையும் எதிரிகளாக இல்லை. நான் இன்னும் கூட சொல்வேன், என் தமிழ் உறவுகளே, நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான மதம் வந்திருக்கு. சில மதங்கள் வந்தால் சில மொழிகள் அழிந்து போகும். ஆனால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? எந்த மதம் வந்தாலும் அந்த மதத்தோடு சேர்த்து தானும் வளர்கிற ஒரு பாங்கு, பண்பு, அந்த அறிவு தமிழுக்கு உண்டு. நான் உதாரணமா சொல்றேன். இங்க சைவம் தலைத்திருந்த காலத்தில தேவாரம், திருவாசகம் வந்தது. திருவாசகத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொல்கிற போது ஊன் கலந்து உயிர் கலந்து அப்படின்னு சொல்லுவார். இன்னும் கூட தேவாரத்துல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதும் தேவாரம் தான். அது சம்பந்தருடைய தேவாரம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் என்கிற நாவுக்கரசருடைய பெரும் குரலும் தேவாரம் தான். அதுபோல அடுத்து வைணவம் வளர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டாளுடைய திருமொழி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று எவ்வளவு நுட்பமா பேசியிருக்காங்க. ஒரு பெண் வெளிப்படுத்திய காதல் தான். யார்கிட்ட காதலை கேட்கிறான்னா ஆண்டாள் நீங்க இந்த சங்க போய் கேட்கிறான். அதாவது பெருமாள் சங்கு ஊதுவார்னு சொல்றோம் இல்லையா, இந்த சங்க கேட்கிறா, நான் இந்த பெருமாளினுடைய இதழை தீண்ட முடியவில்லை, சங்கே நீதானே தீண்டுகிறாய், அது கற்பூரம் போல இருக்குமா, கமலப்பூ போல மணக்குமா, எப்படி இருக்கும் என் காதலன், அதாவது பெருமாளினுடைய அந்த இதழ் சுவை என்கிற கற்பூரம் நாருமோ என்று ஆண்டாள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. இன்னும் பெரியாழ்வாருடைய பாடல் உட்பட வைணவத்திலே பல அற்புதமான பாடல்கள் உண்டு. வைணவம் வந்த பொழுது இங்கே 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து இங்கே புத்தம் வந்த பொழுது மணிமேகலை. நீங்க மணிமேகலையை என் தமிழ் உறவுகளை தயவு செய்து படியுங்கள். உலகத்திலே பசியே இருக்கக்கூடாது என்று தமிழ் இனம் கண்ட ஒரு பெரும் கனவுதான் அந்த அமுத சுரபி என்பது. அதே போல சிலப்பதிகாரம் எவ்வளவு பெரிய காவியம். சமணம் வந்தபோது சிலப்பதிகாரம், அதுல எந்த கடவுளையும் பாடாமல் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை மட்டுமே பேசுகிற சிலப்பதிகாரம். சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரம், புத்தம் வந்த பொழுது மணிமேகலை. அடுத்து இங்கே கிறிஸ்தவம் வந்த பொழுது இங்கே நமக்கு தேம்பாவணி கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணிலே கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த பல மத குருமார்கள் கடைசியிலே உலகம் முழுவதும் தமிழை பரப்புவர்களாக மாறி போனார்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஒருவர் சொல்லுகிறார், அந்த கால்வல் என்ன பெரிய அறிஞரா, அவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில அவர் லண்டன் பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றவர்.
திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம். ஜான் மார்ஷல் அவருடைய அந்த 2024 ஆண்டு என்பது அவருடைய தன் ஆய்வு வெளியிட்டதனுடைய அந்த நூற்றாண்டை இந்தியாவிலே எந்த மாநிலமும் கொண்டாடவில்லை, தமிழ்நாடு கொண்டாடியது. தமிழ்நாடு அரசு விழா எடுத்தது. இதிலிருந்தே உள்ளே இருக்கிற முடியும். ஜான் மார்ஷல் இந்த தமிழ் நில கிறிஸ்துவம் நிறைய அகராதிகளை கொடுத்தார்கள். தேம்பாவணி கொடுத்தது இன்னும் நிறைய. இஸ்லாமியம் இங்கே வந்த பொழுது சீரா புராணமும் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்களுமாக நீங்க யோசித்து பார்த்தால் நண்பர்களே, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதே போல தேம்பாவணி என்று எல்லா மதங்களோடும் சேர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொள்கிற, தகவமைத்துக் கொள்கிற ஆற்றல் நம்முடைய அன்னை தமிழுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும், நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, சில மொழிகள் பெண்களை படிக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் நீங்கள் திருவள்ளுவர் தினம் என்று போட்டிருக்கிறீர்களே, உலகத்திலே தமிழன் எதை இழந்தாலும் இந்த திருக்குறளை மட்டும் இழந்து விடக்கூடாது. 1330 குறள்களும் என்று சொன்னால், நான் விட்டு போகிற காலடியில் நீங்கள் மன்னிக்கணும். கேக்குதாமா ஆனந்தி? கேக்குதுங்க. ஒரு 1.25 அடியில ஏன் திருக்குறளை வள்ளுவன் எழுதி வைத்து விட்டு போனான் என்றால், தமிழர்களே, நான் விட்டு போகிற காலடியில நீங்கள் உங்கள் காலடியை வைத்து இந்த உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான். புராணங்கள் சொல்கிறதே, வாமனன் 2 அடியிலே உலகத்தை அளந்தான் என்று. ஆனால் நம்முடைய வள்ளுவ பேராசனுக்கு 1.25 அடி போதுமானதாக இருந்தது. வள்ளுவனை போய் கேட்கிறாங்க, படிக்கணுமா? அவையா படிக்கணுமையா? எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்பதைத்தான் எண் என்ப, ஏனை எழுத்தென்ப, இவை இரண்டும் கண் என்ப, வாழும் உயிர்க்கு. இந்த குறள் நீங்க தயவு செய்து எண்ணி பாருங்கள். எண்ணென்ப என்பதை முதல் எழுத்துல வச்சாங்க. நீங்கள் என்னை விட அறிவில் சிறந்தவர்கள், நீங்கள் என்னை விட கணினியிலே கரை கண்டவர்கள், நிறைய ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஆனால் உலகத்தை எதிர்காலத்தில் எழுத்தை விட எந்தான் ஆளும் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு என்று சொல்றார்களே, ஒரு தமிழ் புலவன் எழுத்துக்கு முன்னாலே எண்ணை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்பரை வச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா, அதுதான் அவனுடைய எண்ணா எழுத்தா என்று வருகிற பொழுது எண்ணை முதலில் வைத்தான், எழுத்தை அடுத்து வைத்தான். அதை விட நுட்பமான செய்தி, யாரெல்லாம் படிக்க வேண்டும் என்று வள்ளுவனை கேட்ட பொழுது அவன் ஆண் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, இன்ன ஜாதி படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னான்? என்னென்ப, ஏனை எழுத்தென்ப, இவை இரண்டும் கண் என்ப, வாழும் உயிர்க்கு என்றால் என்ன பொருள் என்றால், நீ வாழ்கிற வரை படித்தால் போதும், அதற்கு பிறகு நீ படிக்க வேண்டும் அவசியம் இல்லை. என் தமிழ் பிள்ளைகளே, இதுவரைக்கும் படிக்கணும், வாழ்ற வரைக்கும் படிக்கணும், உயிர் இருக்க வரைக்கும் படிக்கணும். வாழும் உயிர்க்குன்னா உயிர் இருக்க வரைக்கும் நீ படி, உயிர் வேண பிறகு உன்னை பற்றி உலகம் படிக்கும். நம்ம ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சோமா, யாரையும் புண்படுத்தாமல் இருந்தோமா அப்படிங்கிறத அதையும் வள்ளுவன் தான் சொல்றார். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானா வாழவில்லையா என்பதை அவரவர் விட்டு போகிற அந்த எச்சத்தால் காணப்படும் என்று பேசிய வள்ளுவ பேராசான் எழுதிய 1330 குறள்களையும் படித்துவிட்டு நீங்க அந்த திருக்குறளை, இங்கே அவர்கள் கிறிஸ்துவத்தை பரப்பத்தான் வந்தார்கள். ஆனால் இந்த தமிழின் அழகை, இதனுடைய வளமையை, வன்மையை பார்த்துவிட்டு எல்லோரும் பலர் தமிழ் படித்தார்கள். பல பேர் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார்கள். திருவாசகத்தை மொழிபெயர்த்த பொழுது திருச்சபையிலிருந்து ஒரு கேள்வி வந்தது. அது என்னவென்று சொன்னால், நீ ஏன் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சைவ இலக்கியத்தை மொழிபெயர்க்கிறாய் என்று கேட்ட பொழுது இவர் சொன்னார், அதை நீங்க படித்து பார்த்தால்தான் அதனுடைய பெருமை பெறும் என்று. அந்த பெருமகன் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்றுதான் தன்னுடைய கல்லறை வாசகத்திலே எழுதி வைக்க சொல்லிவிட்டு போனான். தமிழ் நமக்கொன்றும் பெரிய பைத்தியம் இல்லை. தமிழ் தமிழ்னு சில பேர் நம்மளை பார்த்து கூட பல பேர் சொல்லுவாங்க, இல்லையா எப்ப பார்த்தாலும் மொழி மொழின்னே சொல்லிட்டு இருக்கீங்க. அன்பிற்கினியவர்களே, அதற்கான இந்த நியாயம் கொள்வதற்கான எல்லா உரிமையும் திறமையும் திமிரும் நமக்கு இருக்கிறது என்றால் திருக்குறள் நம்மிடம் இருக்கிறது. இன்றைக்கு எழுதுகிற வருகள் கூட எவ்வளவு அற்புதமா அந்த 2 குழந்தைகளும் இந்த திருக்குறளை அற்புதமாக சொன்ன பொழுது யோசிச்சு பாருங்க. கல்வி என்பது நமக்கு பெயருக்கு பெண்ணால் இருக்கிற பட்டங்கள் இல்லை. நீ போய் வள்ளுவனை கேட்கிறாங்க, அறிவு அப்படின்னா என்னையா?
கல்வின்னா என்னையா அப்படின்னா, அந்த கற்றதனால் ஆயவயன் கொள்கிற அந்த பாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன சொல்றான்னா, அறிவு என்பது அடுத்தவர்களுடைய உணர்வுகளை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அதன்தான் அறிவு என்கிறான். மற்றவனை மரம் என்கிறான். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பொங்கல் திருநாளை, அறுவடை திருநாளை, தமிழர் திருநாளை, இங்க திணை என்கிற பெயரே எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பெயர். நிலத்தையும் பொழுதையும் வைத்துத்தான் திணை ஒழுக்கத்தை, திணை வாழ்க்கையை, திணை மலரை இந்த தமிழ் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். நீங்க நம்முடைய ஊர்ல இருக்கிற பொழுது பொங்கல் திருநாள் கொண்டாடி இருப்பீங்க. இங்க கூரைப்பூ அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த கூரைப்பூல என்னவெல்லாம் இருக்கும்? ஆவாரம்பூ. இன்றைக்கு நீரிழிவு என்கிற டயபெட்டிக் வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ஆவாரம்பூ கஷாயம் நீரிழிவுக்கு மிகச்சிறந்ததுங்கிறாங்க. அதே போல கண்ணுப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க சில ஊர்ல. அந்த கண்ணுப்பிள்ளை செடியில் என்ன சொல்றாங்க? அது சிறுநீரக நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து என்கிறார்கள். அது வேற ஒன்றும் ஆடம்பரமா பிளாஸ்டிக் வைக்க சொல்லலாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரண்டை இருக்கும், அதே போல ஆவாரம்பூ இருக்கும், கண்ணுப்பிள்ளை இருக்கும், மாவிலை இருக்கும், வேப்பிலை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் என்றுதான் நீங்க ஐயா சிவராமன் போன்றவருடைய உரையை கேட்டு பாருங்க. இது ஒன்னொன்னுக்குள்ளேயும் எவ்வளவு இருக்குன்னு அவர் சொல்லுவார். எனவே இந்த அறுவடை திருநாளை இயற்கையோடு தமிழர்கள் இயைந்து வாழ்வதால் தான் அவர்கள் உலகத்தின் எந்த மூலைக்கும், எந்த கண்டத்திற்கும், எந்த நிலப்பரப்புக்கும் சென்றாலும் கூட அவர்கள் தமிழ் உணர்வை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களிலே. இங்கே ஐயா ஒருவர் பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு 500 ஆண்டுகளா வரலாறு இருக்கும் அமெரிக்காவுக்கு. நாம் வாழ்கிற நாடு, வசிக்க சென்ற நாடு என்கிற முறையிலே அதனுடைய பெருமையை நாம் மதிப்போம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 3000, 4000, 5000 ஆண்டுகள் பழமையும் தொன்மையும் தொடர்ச்சியும் மிகுந்த ஒரு நிலத்தின் மகன் நான். அதிலே விளைத்த செடி நான், அதிலே விளைந்த கிழங்கு நான். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். நீங்க பொங்கலுக்கு நம்ம ஊர்ல இங்க கூட சகோதரி ஆனந்தி அழகா பூ வச்சு பார்த்திருக்காங்க. நீங்க பொங்கல் எளிய மக்கள் கொண்டாடுகிற பொழுது என்ன செய்வாங்க? சிறுகிழங்குன்னு ஒரு கிழங்கு வைப்பாங்க, சேனைக்கிழங்கு. அதே போல சிறுகிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு என்று 5 வகையான 6 வகையான கிழங்குகளை நீங்க மற்ற நாளை விட அந்த நேரத்துல மஞ்சள் கொத்துன்னு சொல்லுவோம், மஞ்சள் கிழங்கோடு தான் பொங்கலை கொண்டாடுவோம். ஆனால் வைதீக கோயில்களிலே மண்ணுக்கு கீழே விளைந்த எதையும் அவர்கள் நைவேத்தியம் செய்ய மாட்டார்கள், கடவுளுக்கு படைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கிழங்கு மண்ணுக்கு கீழே மேலே என்கிற வேறுபாடு இல்லாதது தமிழருடைய அறம். ஏன்னா வள்ளின்னு சொல்றமே, அந்த வள்ளி கூட வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட குழியிலே இருந்து எடுக்கப்பட்ட பெண் என்பதால் தான் அவன் வள்ளி என்று அறியப்படுகிறான். அன்பிற்கினிய உறவுகளே, நான் நிறைவு செய்வேன். நாம் இந்த பொங்கல் திருநாளை வெறும் பொங்கல் என்பது ஒரு உணவு அல்ல, அது உணர்வு. இந்த விழாவை நீங்க எத்தனை விழாக்களை வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள், பிழை இல்லை. ஆனால் இந்த தமிழர்களுடைய திருநாள் என்று போற்றப்படுகிற ஐயா தோப்பா சொல்வார், இது ஒரு தேசிய இனத்தின் விழா என்று சொல்வார். இந்த பொங்கல் திருநாளை, அறுவடை திருநாளை நாம் கொண்டாடுவதன் மூலம் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்படி உங்கள் கடவுச்சீட்டை புதுப்பித்துக் கொள்கிறீர்களோ, அங்கே இருக்கிற விசாவை புதுப்பித்துக் கொள்கிறீர்களோ, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கலை நாம் கொண்டாடுவது என்பது நம்முடைய மொழியை, இனத்தை, உணர்வை, உயிரை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று பொருள். மீண்டும் ஒரு முறை மொழி ஈகையர் வீர வணக்கத்தையும் பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு இன்றைக்கு தனித்துவம் இழக்காமல் இருப்பதற்கு போராடுகிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். சொல்ல அதாவது வாய் பேச்சற்று இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லனே தெரியல, அந்த அளவிற்கு மிகச்சிறப்பு அண்ணா. முதலில் தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மதுக்கூரில் பிறந்து மரியாதைக்குரிய மாபெரும் ஆளுமை மதுரத் தமிழில் எங்கள் மனம் நிறைத்த கருத்துக்களை அள்ளி தந்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா. கீழடியின் காலடியிலிருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது கேட்கறதுக்கே சும்மா அப்படியே நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி வருது. அப்படியே பண்பாட்டை பக்குவமாக எமக்கு எடுத்து உரைத்து பூமிக்கு அடியில் நழுவக்கூடிய, அதாவது மறைந்து இருக்கக்கூடிய வேர்கள் போன்ற நம் தாய் தமிழை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது, அதை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கு பல சான்றுகள். அதுல முதல்ல சிறப்பாக ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு
ஆதிரை ஆதிரன் அப்படின்னு பெயர் வைத்திருப்பதாக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கே உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நீங்க உழவர்களை பற்றி பேசும் பொழுது உழுவார் உலகத்தாருக்கு ஆணின்னு வள்ளுவம் சொல்லியிருக்கு. இந்த உலகமே சுழல்வதற்கு நடுவில் அச்சாணியாக இருப்பவன் உழவன் தான். அதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கீழடியை நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு முறையும் நம் தாயகத்திற்கு வரும் பொழுது எப்படி தாய் வீட்டை சந்திப்பாயோ அதுபோல் நீ கீழடியை சந்தித்து போ அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா அப்படி பார்த்து செல்லும் பொழுது அந்த விமானத்துல ஏறும் பொழுது அப்படி ஒரு கர்வம் வரும், செருக்கு வரும். நான் தமிழண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதற்காகவாது பார்த்து போன்னு சொன்னீங்க. அந்த தமிழன் என்ற உணர்வை நமக்கு என்றென்றும் மனதில், அதுக்கு எத்தனை திரைப்படங்கள்ல நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு எல்லாரும் அதிசயித்து போயிருப்பாங்க. திருவிளையாடல்ல இருந்த அந்த 5 பாடல்கள்லயும் அந்த கருத்து செறிவு, அதை அழகழகா கையாண்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கே. இன்னும் கேட்க ஆவல். இன்னும் அதுக்குள்ள ஐயா முடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. 20 ஆண்டு கால தென்னை மரங்கள் தான் நம்முடைய 2000க்கும் மேலான கால வரலாற்றை காப்பாற்றியதுன்னு ஒரு ஐயா சொன்னதா நீங்க சொன்னதெல்லாம் பெரிய விஷயம். எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை நீங்க இன்னைக்கு அள்ளி கொடுத்திருக்கிறீங்க. இது ஒரு பெட்டகமா நான் பாக்குறேன் இந்த பொழிவை. அதே மாதிரி கீழடியில் கண்டெடுக்கப்பட்டது வெறும் 20% மட்டுமே அப்படிங்கிறது. அப்போ இதுக்கே நம்ம இவ்வளவு பெருமைப்படுறோம். நம்ம நாடி நரம்பெல்லாம் சூடேறுதுன்னா மிச்சம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நம்ம என்ன நிலைமையில இருப்போம்னு யோசிச்சு பார்த்தேன். எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிரி அல்ல. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது அதுதான். எல்லாரும் இங்க நாங்க இருக்கோம் அமெரிக்காவில. எங்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியில நாங்க ஆங்கிலம் பேசித்தான் ஆகணும். நான் ஆங்கிலம் பேச மாட்டேன், என் தாய்மொழி தமிழ் மொழின்னு நான் ஆபீஸ்ல போய் உட்கார முடியாது. நான் பிற மொழிக்கு எதிரி அல்ல. அதே சமயத்தில் என் தாய்மொழியை நான் விட்டு கொடுப்பவள் அல்ல. அது ரொம்ப முக்கியம். நீங்க அழகா சொன்னீங்க. மிகச் சிறப்பாக தங்களுடைய பொழிவை அத்தனை பேரும் நாடி நரம்பெல்லாம் ரத்தம் சூடேறும் அளவிற்கு ரசித்தோம் என்று சொல்லி மீண்டும் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கிறோம்.